வணக்கம். இன்றைக்கி நம்ம கோல்டோட வீக்லி அனலைசிஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஜூன் 21 25 வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, லாஸ்ட் வீக்கு நிறைய பேர் இன்னும் பை ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படிங்கிறது இந்த வீக் நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? இப்போது நம்ம நார்மலாக பார்த்துட்ருக்கோம். என்னென்னா, இங்கே ஒரு மேஜராக ஒரு சப்போர்ட் இருக்குது. ஒரு ட்ரெண்டில் நீங்கள் ட்ரேட் ஆகிட்டுருக்கு மார்க்கெட்டில் ஆல்ரெடி. இது ஒரு மேஜர் சப்போர்ட் கோல்டுக்கு. சரிங்களா? தென் இன்னொரு சப்போர்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து இந்த ஒரு சப்போர்ட்டும் ஸ்ட்ராங்காக ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. அதாவது இந்த ஒரு டச்சு தென் இங்கே டபுள் டச் ஆகிருக்கு மார்க்கெட். ஸோ இது சப்போர்ட்ஸ். அதாவது வீக்லியில் பார்க்கும்போது இது ரெண்டுமே, இந்த ரெண்டு ட்ரெண்ட்லையுமே ஒரு மேஜர் சப்போர்ட்டாக ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. இப்போது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆல்ரெடி இங்கே உங்களுக்கு தெரியும் ஃபார்ம் ஆகிட்டு இருந்துச்சு. இது பிரேக் அவுட் பண்ணி மேலே போச்சு மார்க்கெட். தென் எகெயின் மார்க்கெட்டு சேம் அந்த ஜோனை பிரேக் பண்ணி கீழே வந்திருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். இப்போ மார்க்கெட் இந்த கோல்டு இங்கேருந்து மேலே போகுமா, இல்லை எகெயின் இதை விட செல் ஆகுமா, இதுக்கும் கீழே வர்றதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படிங்கிறது தான் எல்லாருமே இதுக்கான கேள்வி அப்படின்னு தெரியும். ஏன்னா நிறைய பேர் பை இன்னும் ஹோல்டு பண்ணிருக்கீங்க. ஸோ நம்ம 1843-45 ஜோன் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா தென் மார்க்கெட் செல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். என்ன அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ஹேங்கிங் மேன் வந்திருக்கு. ஸோ இதோட லோ தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த லோ கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா தென் எகெயின் மார்க்கெட் செல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது கிட்டத்தட்ட ஒரு 56 ஜோனு. ஸோ 45 அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்தேன். க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் செம ஃபால் ஆகும் அப்படின்னு சொல்லி. ஸோ பட் இருந்தாலும் நிறைய பேர் அங்கே பை இருக்குது, இன்னும் மேலேயும் பை போட்டிருக்கீங்க, தென் இன்னும் ஹோல்டு பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்க்ரீன்ஷாட்ஸ் சென்ட் பண்ணியிருக்கீங்க இந்த வீக்கை. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மார்க்கெட் பை ஆகணும், எவ்வளோ இதுக்கு மேலே போனால் பை ஆகும், எங்கிருந்து பை ஆகும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். இப்போ என்னென்னா, இதுக்கு நம்ம டெய்லி அனலைசிஸ் போவோம். சரிங்களா? இப்போ மார்க்கெட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு சப்போர்ட் 10 ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் நிற்குது. சரிங்களா? ஸோ இப்போ மார்க்கெட் பை ஆகணும் அப்படின்னா 1800 ஜோன், அதாவது இந்த கேண்டிலுடைய ஹைக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆகணும். இது ஒரு டெக்னிக்கலாகவும் சரி, ஒரு சென்டிமெண்ட்டாகவும் சரி, மார்க்கெட் 1800ங்கிறது ஒரு மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணும். சரிங்களா? இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு, தென் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ், இது பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் மேலே போச்சு. தென் டெஸ்ட் பண்ணிவிட்டு எகெயின் மேலே போயிட்டு தென் ஃபால் பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல டெஸ்ட் பண்ணியிருக்கு மார்க்கெட் 1800 டெஸ்ட் பண்ணிட்டு தான் கீழே இறங்கியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் இது 1740 இந்த ஜோன். சரிங்களா? நீங்கள் வச்சுங்க. 40க்குள்ளே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா, உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிச்சிடுறேன். இப்போ என்னென்னா, மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து இங்கே இருந்து மார்க்கெட் இதுக்கு கீழே போகலை அப்படின்னா தென் எகெயின் மார்க்கெட் பை ஆகும் 1800 வரைக்கும். இங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக இங்கிருந்து ஒரு செல் எடுக்கலாம். 1800லேருந்து ரிஜெக்ஷன் கிடச்சா செல் எடுக்கலாம். தென் மார்க்கெட் இந்த ஜோன் வரைக்கும் ஃபால் ஆகும். சரிங்களா? அக்யூரேட்டாக பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா இது வரைக்கும் மார்க்கெட் வரும். 1685 1700 ஜோன் வரைக்குமே வர்றதுக்கு மார்க்கெட் அதிக சான்சஸ் இருக்குது. சரிங்களா? அதாவது 1800க்கு மேலே பிரேக் ஆகலை அப்படின்னு நான் சொல்கிறேன். அங்கேருந்து ஒரு செல் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஏரியா. எகெயின் மார்க்கெட் மேலே வந்துச்சு அப்படின்னா 1800லேருந்து செல் பண்ணலாம். பை எடுக்கிறதா அப்படின்னா இங்கேருந்து நீங்கள் பை எடுத்து ஹோல்டு பண்ணலாம். பட் எந்த கேண்டில் இன்னும் நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் எதுவும் கிடைச்சதுக்கப்புறம் கூட நீங்கள் எடுங்க.
இப்போ எடுக்க வேண்டாம். பைக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இப்போ இல்லை. ஸோ இதுக்கு மேலே அதாவது 1800க்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆனதான் பை. ஸோ இந்த இதில் சின்ன டைம் ஃப்ரேமில் ஏதாவது ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் வந்து பை எடுக்கலாம். ஒரு 1800 வரைக்கும் நீங்கள் சான்ஸ் இருக்குது, சின்னதாக ரிஸ்க் எடுக்கலாம். சரிங்களா, ரிஸ்க் எடுக்கிறதா இருந்தால் தென் மார்க்கெட் 1840 கீழே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா தென் மார்க்கெட் செல் தான். ப்ரீவியஸ் லோ வரைக்கும் வர்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. நம்ம அது சின்னது பண்ணிக்கலாம். மார்க்கெட்டு கொஞ்சம் கிளியராக இல்லை உங்களுக்கு. ஓகே, இப்போ பாருங்கள். இப்போ மார்க்கெட் வந்து 1800 கிட்ட வந்து செல் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஏரியா. சரிங்களா, 1735 தென் அப்படியே மார்க்கெட் அது பிரேக் பண்ணிச்சுன்னா தென் எகெயின் மார்க்கெட் வந்து கீழே வரும். சரிங்களா, இப்போது 2 சினாரியோ. ஒன்று வந்து மார்க்கெட் இங்கிருந்து மேலே போயிட்டு வெயிட் பண்ணி நீங்கள் 1800லேருந்து நீங்கள் செல் பண்ணலாம். ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா மார்க்கெட் 1840 ஜோன் கிட்ட வந்து அங்கேருந்து பை கன்ஃபர்மேஷன் கிடைச்சா நீங்கள் இங்கே ஒரு பை எடுக்கலாம். தென் எகெயின் இங்கேருந்து கன்ஃபர்மேஷன் கிடைச்சா எகெயின் செல். சரிங்களா, இங்கேருந்து ஒரு பை எடுக்கலாம். இல்லாட்டினா வெயிட் பண்ணி பார்த்துட்டு ரீடெஸ்ட் பண்ணும்போது இந்த இடத்துல இதுக்கு மேலே பிரேக் ஆகலைன்னா அங்கேருந்து செல் எடுக்கிறது ரொம்ப சேஃப்டி. சரிங்களா, இங்கேருந்து பை எடுக்கிற ரிஸ்க் எடுக்காமல் நீங்கள் இங்கேருந்து செல் பண்ணுறது நல்ல ஒரு சேஃப்டி. அதாவது 1800 பை ஆகாமல் இருந்துச்சுன்னா 1800க்கு மேலே ஓகே. இன்கேஸ் 1800க்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதையும் நம்ம பார்த்துருவோம். அதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸ் நம்ம வந்து வாட்ச் பண்ணுறோம். என்ன அப்படின்னாங்க இந்த ஜோன், இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு நம்ம ப்ரீவியஸாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற ஜோன், இந்த 1960 இந்த ஜோன்ஸ். ஓகே, தென் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸும் இது ஒரு சப்போர்ட். ஓகே, தென் இப்போ இதுவும் ஆக்சுவலாக வந்து ஒரு சப்போர்ட் ஏரியா தான். ஸோ மார்க்கெட் இப்போ சப்போர்ட் ஜோனில் தான் நிற்குது. நெக்ஸ்ட்டு ஒரு சப்போர்ட் இருக்குது எங்கேன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜோன். ஓகே, ஸோ இப்போ வந்து மார்க்கெட் என்ன அப்படின்னா 1800 மார்க்கெட் மேலே க்ளோஸ் ஆகிட்டு இதுக்கு கீழே ட்ரேடு ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து இது வரைக்கும் மார்க்கெட் போகும். 1864 ஜோன் வரைக்கும் மார்க்கெட் போகும். தென் அங்கேருந்து நம்மளுக்கு ஒரு ரிஜெக்ஷன் கிடச்சிது அப்படின்னா தென் எகெயின் மார்க்கெட் வந்து 1800 வரும். அதுக்கப்புறம் இது பிரேக் ஆச்சு அப்படின்னா தென் இதை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு தென் மார்க்கெட் கீழே வரும். அதாவது இந்த 1800 தான் இருக்கிறதுலே வந்து ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு ஜோன். ஸோ இந்த ஜோனில் கரெக்டாக வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நல்லபடியாக ப்ராஃபிட் எடுக்கலாம். இதுக்கு மேலே மார்க்கெட் ஹோல்ட் ஆச்சு அப்படின்னா இதுக்கு 1800 கீழே மார்க்கெட் கீழே வரலை அப்படின்னா பை 1864 ரேஞ்ச் வரைக்கும் போகும். சரிங்களா, ஸோ அங்கேருந்து ரிஜெக்ஷன் கேண்டில் கிடச்சா எகெயின் நம்ம வந்து தாராளமாக செல் பண்ணலாம். சரிங்களா, செல் எடுக்கலாம் 1800 வரைக்கும் டார்கெட் வச்சுட்டு. இப்போது இது மறுபடியும் பிரேக் ஆச்சு அப்படின்னா தென் எகெயின் செல் தான். சரிங்களா, இப்போது இது வந்து பையுக்கான இடம். 1800க்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சுன்னா பை. செல் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா 1800க்கு கீழே ட்ரேட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு மேலே ட்ரேட் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து செல். ஓகேங்களா, இங்கே போயிட்டு இதுக்கு கீழே ட்ரேட் ஆகலை அப்படின்னா தென் எகெயின் நீங்கள் செல் இது வரைக்கும் வரும். ஓகேங்களா, ஸோ இதுவும் பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பிரேக் ஆச்சு அப்படின்னா தென் மார்க்கெட் ரொம்ப ஃபால் ஆகும். ரொம்ப லாங் டேர்ம் அது பார்ப்போம். இந்த மார்க்கெட் இந்த ஜோன்கிட்ட வரும்போது நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போதைக்கு இந்த வீக் என்ன அப்படின்னா மார்க்கெட் பை பண்ணுறீங்க அப்படின்னா 1740 to 60 ஜோனுக்குள்ளே மார்க்கெட் ஏதாவது ரிவர்ஸ் கேண்டில் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் வந்து கன்ஃபர்மேஷன் கேண்டில் கிடச்சதுக்கப்புறம் பை எடுக்கலாம். டார்கெட்டை வந்து 1800 ஜோன் கிட்ட வரைக்கும், அதுக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸிட் ஆகிறது நல்லது தான். அது வரைக்கும் நம்ம ட்ரேட் பண்ணலாம். அங்கேருந்து ரிஜெக்ஷன் கேண்டில் கிடச்சிது அப்படின்னா தென் எகெயின் வந்து செல் பண்ணலாம். இல்லைனா இன்னொரு சினாரியோ இருக்குது. மார்க்கெட் வந்து
இந்த 1800 டெஸ்ட் பண்ணாமலே மார்க்கெட் எகெயின் வந்து ஃபால் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ மார்க்கெட் வந்து இந்த 1800 இதுக்கு மேலே ஏறினா தான் இது இங்கேருந்து 1740க்கு கீழே மார்க்கெட் வராமல் இருந்தால் தான் பை. இன்கேஸ் அது பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா தென் எகெயின் மார்க்கெட் வந்து இந்த ஜோன் ப்ரீவியஸ் சப்போர்ட்டை டெஸ்ட் பண்ணோம். ஓகேங்களா? அப்புறம் இது வரைக்கும் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போது 3 சினாரியோ இருக்குது. ஒன்று வந்து இங்கேருந்து அப்படியே ஃபால் ஆச்சு, அதாவது 1740 வாட்ச் பண்ணோம். பிரேக் ஆச்சு அப்படின்னா தென் செல். அங்கேருந்து கன்ஃபர்மேஷன் கேண்டில் கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் வந்து பை எடுக்கலாம். டார்கெட் வந்து 1800 சம்திங் வரும். அங்கேருந்து ரிவர்ஸ் கேண்டில் கிடச்சுன்னா செல். அதுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் இங்கே பை எடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் ஹோல்டு பண்ணலாம். இதுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா 1800க்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா தென் எகெயின் வந்து பை இது வரைக்கும் போகும். தென் அங்கேருந்து எகெயின் செல் தான். சரிங்களா? ஸோ ஒரு 3 சினாரியோ இந்த வீக் நடக்கிற வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எந்த சைடாக இருந்தாலும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் ட்ரேட் எடுங்க. சரிங்களா? ஓகே, ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் பர்சனலாக மெசேஜ் பண்ணி கேட்கலாம். நன்றி.